11ஆவது படிக்கிற பிள்ளை என் பிள்ளைய வந்து 12ஆவது பசங்க கிளாஸ் முடிஞ்சு வர்றதுக்குள்ள என் பிள்ளைய போட்டு 25 பேரை அடிச்சே கொண்டுட்டானோம்மா. 25 பேரை கொண்ட ஒரு ரவுடி கும்பல். ஏன்னா அந்த பட்டீஸ்வரத்தில் கஞ்சா விற்கிறார்கள். கஞ்சாவை பயன்படுத்தி தான் இந்த மாணவர்கள் அநியாயம் செய்கிறார்கள். ஆதாரத்தோடு நாங்கள் நிரூபிக்கிறோம். இப்போ இந்நேரம் அவனுங்க வெளியில் இருந்தானுங்கன்னு வச்சுங்களேன், நாங்கள் மீடியாட்டையோ யாருக்கிட்டையும் போயிருக்க மாட்டோம், நாங்களே அடித்து கொண்டிருப்போம். ஏன்னா அந்த வெளியில் இருக்கிறோம் நாங்கள் எல்லாருமே. அங்க போலீஸ் நல்லூர்ல இருந்து பன்னீர்செல்வம் வரைக்கும் இங்க 2 மணிக்கு பண்ணி என் பிள்ளை நான் பள்ளிக்கூடம் அனுப்பிட்டேன். 11ஆவது படிக்கிற பிள்ளை என் பிள்ளைய வந்து 12ஆவது பசங்க கிளாஸ் முடிஞ்சு வர்றதுக்குள்ள என் பிள்ளைய போட்டு 25 பேரை அடிச்சே கொண்டுட்டானோம்மா. அங்கேயே துவண்டு விழுந்து பட்டிச்சார ஜிஹெச்சில் எல்லாருமே அள்ளி கொண்டு போட்டாங்கம்மா. அங்கே முடியல எனக்கு ஜிஹெச்சி போனேன், அங்கேயும் முடியாதுன்ட்டாங்க. யாருமே ப்ரைவேட்டில் வச்சு பார்ப்போம் வேணும். நாங்கள் அருளுக்கு அன்புக்கு போனேன், அன்புலேயும் முடியலன்னு சொல்லிட்டு நான் காமலட்சுமிக்கு வந்தேன், அங்கேயும் முடியலையா. போலீஸ் எல்லாம் 4 நாள் ஆயிடுச்சு சார். நீயோட இது வரைக்கும் ஒரு மந்திரியோ ஒரு கலெக்டரோ யாருமே அரசியல்வாதிகளோ சென்னை வரைக்கும் இந்த செய்தி சென்று விட்டு தமிழ்நாடு முச்சு விடும். ஆனால் யாருமே இதுக்கு ஒரு ஆறுதலோ அன்புமணியை தவிர யாருமே எதுவுமே சொல்லவே இல்லை. 3 ஆஸ்பத்திரி கொண்டு வந்து 4வது ஆஸ்பத்திரியில் என்ன காமாட்சியில் வச்சு ஆப்ரேஷன் பண்ணி மெடிக்கல் கொண்டு போகணும்னு சொல்லிட்டாங்க. மெடிக்கல் கொண்டு வந்து சொல்லணும்னா நேற்று கொண்டு வந்தாச்சு. நேற்று கொண்டு வந்தாச்சு. கொண்டு வந்தோன்னா நேற்று முச்சூடு வச்சுருந்து நைட்டு 2 மணிக்கு இறந்துட்டார். உடனே போஸ்ட்மார்ட்டம் பண்ணி பாடியை வாங்கிட்டு போங்க அப்படின்னு சொல்கிறாங்க.